1977 ஆண்டு அமெரிக்க இராணுவத்தில் உருவாக்கப்பட்ட உயரடுக்கு இராணுவ படைப்பிரிவு தான் டெல்டா போர்சஸ். அமெரிக்காவில் மட்டுமல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய இராணுவங்கள்லயே இந்த டெல்டா போர்சஸ் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான போர்சஸ் எதுவுமே கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு அதிகமான ஆபத்துள்ள பணிகளை எல்லாம் சர்வ சாதாரணமாக செய்து முடித்தவர்கள் என்கிற பெயரை பெற்றவர்கள் தான் டெல்டா போர்சஸை சேர்ந்தவர்கள் என்கிற நிலையில தான் நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய மனைவியையும் இவர்கள் நேரடியாக வெனிசுவேலாவுக்குள்ள புகுந்து ஒரு 2.5 மணி நேரங்களுக்குள்ளாகவே கடத்தி கொண்டு அமெரிக்காவுக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க என்பது இன்றைக்கு பரபரப்பாக பேசக்கூடிய நிலையாக இருந்தாலும், இதே டெல்டா போர்சஸால காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை தோற்கடிக்க முடியாமல் இருந்திருக்கிறது. பிளஸ் காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திடத்தில் இருந்த இஸ்ரேலிய பணைய கைதிகள் எங்க இருக்கிறாங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான செய்தியாக நம்ம பார்க்க முடிகிறது. யுத்தத்தினுடைய ஆரம்பத்திலேயே இஸ்ரேலிய பணைய கைதிகளை கண்காணிக்கவும் அவர்களை எப்படியாவது மீட்டெடுக்கவும் வேண்டும் என்பதற்காக இந்த டெல்டா போர்சஸ் அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேலோடு இணைந்து ரகசியமாக காசாவுக்குள் அனுப்பப்பட்டிருந்ததும் அவர்களால் ஒரே ஒரு பணைய கைதிகளை கூட கண்டுபிடிக்கவும் முடியவில்லை, மீட்டெடுக்கவும் முடியாமல் போய்விட்டது என்கிற செய்திகளும் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதை தாண்டி அக்டோபர் 2023 அமெரிக்காவுடைய இந்த சிறப்பு படைகள், அதாவது டெல்டா போர்சஸ், சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய யூதர்களை அல்லது இஸ்ரேலை சேர்ந்தவர்களை மீட்கும் முயற்சிகளுக்கு உதவுவதற்கு இஸ்ரேலோடு இணைந்து பணியாற்றி இருந்தாலும் அவர்களுடைய படையை சேர்ந்தவர்கள் கூட காசா போர்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினால் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகங்களும் வெளியிடப்பட்டிருக்கு. ஏன்னா டெல்டா போர்சஸ் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் காசாவுக்குள்ள இருந்ததாகவும் அவர்களால் பணைய கைதிகளை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை, மீட்டெடுக்கவும் முடியல என்று சொன்னதுக்கு பிறகு அவங்க காசாவிலிருந்து வெளியேறிட்டாங்க. வெளியேறியதற்கான அடிப்படை காரணமே அவர்கள் கொல்லப்பட்டதா. ஏன்னா டெல்டா போர்சஸ் ஸ்பெஷலே என்னன்னு கேட்டா, அவங்க ஒரு ஏரியாவுக்குள்ள போனாங்கன்னா போகிற பணியை முடிப்பதை தாண்டி அவர்களில் யாரும் கொல்லப்பட்டு விடக்கூடாது, காயமடைந்து விடக்கூடாது என்பதையும் மிக கவனமாக பார்ப்பாங்க. இராணுவத்தை பொறுத்தவரையில ஒரு இராணுவம்ங்கிறது எதிரியை மட்டும்தான் கவனிப்பாங்கிறது வளமையானது. ஆனால் டெல்டா போர்சஸ் மாதிரி உலகத்தில் சில முக்கியமான படைப்பிரிவுகள் இருக்குது. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு கேட்டா, அவங்க சண்டையிடுவதை தாண்டி அவர்களோடு இருக்கக்கூடிய படைப்பிரிவை சேர்ந்த யாருமே கொல்லப்பட்டு விடக்கூடாது, காயங்களுக்கு உள்ளாகி விடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட டெல்டா போர்சஸ் வாட்டி வெனிசுவேலாவுக்குள்ள நுழைஞ்ச யாருக்குமே எந்த பாதிப்புமே வரல. ஒரே ஒரு ஹெலிகாப்டருக்கு மாத்திரம் சின்ன அளவுக்குண்டான ஒரு தாக்குதல் நடைபெற்றதாக மட்டும்தான் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனா காசாவுக்குள்ள டெல்டா போர்சஸையே கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது.